Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எபிசோட் 8 ஓட ஸ்டார்டிங்ல சர்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பார்ல உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப சர்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவன் கழுத்தை காட்டி பாருங்கடா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. அவன் கண்டிப்பா என்ன கொலை பண்ற ஐடியால தான் சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு கண்டிப்பா என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி புலம்ப அதை கேட்டு அவனோட ஃப்ரெண்டோட நீ கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா இரு. அவனுக்கு மட்டும் நீ பண்ண வேலை தெரிஞ்சிருந்தா அவன் உன்னை இப்படி உயிரோட விட்டுருக்க மாட்டான்னு சொல்ல அதை கேட்டு சர்டோட இன்னொரு ஃப்ரெண்டோ கிளாவுக்கு இப்ப எதுவுமே ஞாபகம் இல்ல, சோ இத நீயும் அப்படியே விட்டுரு, தேவையில்லாம அவங்க கிட்ட பிரச்சனைக்கு போகாதுன்னு சொல்ல அதை கேட்டு சர்டோ நாம எடுக்க அவனோட மெமரிஸ் திரும்ப வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், அதுக்கு முன்னாடியே நம்ம அவன் கடையை முடிச்சிடலாம்னு சொல்றான். சோ இப்ப அடுப்படி இவங்க நக்குனை போட்டு தள்ளுறக்கு அவனை ஃபாலோ பண்ணி போறாங்க. அதே நேரத்துல இங்க நக்குனும் பயத்தோட காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்க அங்க கிளவோட சத்தம் கேட்டு அவன் இன்னமும் பயந்துடுறான். தென் இந்த மிஷன் எடுக்காக இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நான் என் வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துருவன் போலியன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறப்ப அங்க அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் வந்து நீ அதுக்குள்ள செத்துறாடுன்னு சொல்றாங்க. அந்த நக்குனும் சடனா அவங்கள பார்த்த பயத்துல கத்திர அட பார்த்து அந்த ஃபார்ச்சூன் டெல்லரும் கட்டுறாங்க. தென் நக்குன அவங்க கிட்ட நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்க இவங்களும் நான் காலால நடந்து வந்தேன்னு சொல்லிட்டு நான் என் ரிச்சுவலுக்கு தேவையான பொருளை ஒன்னு எடுக்கிறதுக்கு வந்தேன்னு சொல்றாங்க. அப்ப சர்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க மறைஞ்சிருக்கிறத இவங்க பார்த்ததும் இவங்க உடனே நக்குன் கிட்ட நீ இன்னும் சாகுறதுக்கான நேரம் வரல, சோ நீ இப்ப என்ன ஃபாலோ பண்ணிவான்னு சொல்லிட்டு இவங்க அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அந்த ஃபார்ச்சூன் டெல்லரோட வீட்டுக்கு வந்ததும் இவங்க நக்குனை பார்த்து நீ இந்த நேரத்துல காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த பாண்டை தேடி திருண்டியான்னு கேட்க நக்குனும் அவன் கிளாவோட நோட் புக்ல பார்த்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு நான் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டா நான் என்னோட ஃபியூச்சருக்கு போயிருவேன்னு சொல்றான். தென் உங்களை மாதிரியே ஒருத்தரும் ஃபியூச்சர்ல இருக்காங்க, அவங்களோட பேரு ரட்டிகான்னு சொன்னதும் இவங்க உடனே அப்படிலாம் எதுவும் இல்ல, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நீ எங்க இருந்தோம்லாம் டிராவல் பண்ணி வரல, நீயும் கிளாவும் ஒரே ஆளுதானே இவங்க சொல்லவும் நக்குனால அதை ஏத்துக்க முடியல. என்னங்க நீங்க அகைன் அடியே சொல்றீங்க, நான் டைம் டிராவல் பண்ணி தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி ஆர்கியூ பண்றப்ப இவங்களோ பட் நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அந்த அதுக்கப்புறம் தான் நக்குன் அவனுக்கும் கிளாவுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ யோசிச்சு பாக்குறான். அப்ப அந்த ஃபார்ச்சூன் டெல்லரோ ஒரு பவுல் இருக்கிற தண்ணியை இன்னொரு பவுல்ல ஊட்டி காட்டிட்டு இந்த பவுல் வேணா மாறி இருக்கலாம், பட் இதுல இருக்கிற தண்ணி ஒண்ணுதானேன்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப வர்றதுக்கு ஆசைப்பட்டிருக்க, அதனாலதான் இப்ப நீங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு இவங்க நக்குன் கையில ஒரு கல் எடுத்து வைக்க அது நக்குனோட கையில தச்சானதும் க்ளோ ஆகுது. அதோட நக்குனுக்கும் இப்ப ஒரு விஷன் வருது, அதுல கிளாவ் சாகுறதுக்கு முன்னாடி நான் திரும்ப வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லி வேண்டியிருக்கான். அண்ட் இப்ப இந்த விஷயம் நக்குனுக்கு தெரிய வந்ததும் இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் நக்குன் கிட்ட நீ திரும்ப உன்னோட உலகத்துக்கு போகணும்னு நினைச்சனா அது ரொம்ப சிம்பிள், நான் உன்கிட்ட முன்னாடி கொடுத்த கல்ல வச்சு நீ ப்ரே பண்ணுன்னு சொல்ல அதை கேட்டு நக்குனும் இப்ப அது முடியாது, நான் ஆல்ரெடி அந்த கல்ல கேவ் கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு இந்த ஃபார்ச்சூன் டெல்லரோ டென்ஷன் ஆயிட்டு அவன் மட்டும் அந்த கல்ல வச்சு ப்ரே பண்ணிட்டானா தென் அந்த கல்லு வேஸ்டா போயிடும்னு சொல்ல நக்குனோ கேவ் அதை வச்சு ப்ரே பண்ணத நினைச்சு பார்த்துட்டு அவன் ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணிட்டான்னு இவன் டி அண்ட் புண்ணை பத்தி சொல்றான். அண்ட் அதை கேட்டதும் அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் இன்னமும் டென்ஷன் ஆயிட்டு போடா போய் எல்லாத்தையும் தப்பு தப்பாவே செய்யணும் சொல்லி இவங்க அவன் தலையில தண்ணியை ஊட்டி விட்டுற இங்க நக்குனோ கத்திட்டே அவன் கனவுல இருந்து எந்திக்கிறான். அப்ப பாப்பா அவன் ரூமுக்கு வந்து பாக்க நக்குன் அவன் கிட்ட நான் எப்படி இங்க வந்தேன்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு பாப்போ நீ தூக்கத்துல நடந்து காட்டுக்குள்ள போயிட்ட அண்ட் காலையில தான் உன்ன ஒரு சர்வெண்ட் பார்த்து உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்ல தென் நீ என்ன கண்டுபிடிச்சப்ப நான் நனைஞ்சிருந்தேனான்னு நக்குன் கேக்குறான். அண்ட் அதுக்கு பாப்போ அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேன்னு சொல்ல அது கேட்டு நக்குனோ தென் இது எல்லாமே கனவா பட் அது எல்லாமே ரியலா ஃபீல் ஆச்சுன்னு நினைச்சிட்டு இவன் பாப் கிட்ட நான் நேற்று உன்கிட்ட பேசினதுக்காக நீ என் மேல கோவமா இருக்கியான்னு கேட்க பாப்போ என்னால எப்படி உன் மேல கோவப்பட முடியும், நீ என்ன உன்னோட அண்ணனா பாக்குறியோ இல்லையோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நீ சேஃபா இருக்கிறதே எனக்கு போடும்னு சொல்லிட்டு சரி நான் போய் ட்ரெஸ் மாட்டிட்டு பெட்ரோலுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போறப்ப நக்குன் அவனை ஸ்டாப் பண்ணி நான் இன்னைக்கு கேவ பாக்குறதுக்கு போலாமான்னு கேக்குறான். அண்டருக்கு பாப்போ நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்க தேவையில்ல, உனக்கு இதுக்கப்புறம் எங்க போகணும்னு தோணுதோ அங்க நீ போயிட்டு வா, நான் இதுக்கப்புறம் உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போயிடுற. அது கேட்டு நக்கணும் நாம அவனை போக விட்டுடலாம், நாம ஃபர்ஸ்ட் நம்மளோட மிஷனை முடிப்போம்னு நினைக்கிறான். கட்பனா இப்ப நக்குன் கேவோட வீட்டுக்கு வந்துட்டு நீ ஜாமுக்கு சாபம் விட்டடா கேள்விப்பட்டேன், அது உண்மையாடான்னு கேட்க கேவோ ஆமான்னு தலையாடுறான். சோ அது கேட்டு நக்குனும் உன்னோட சாபம் உண்மையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குடான்னு சொல்ல மேபி அது வரமா கூட இருக்கலாம்னு கேவ் சொல்லிட்டு அது மூலியமா அவன் நான் ஃபீல் பண்ணது அவனும் ஃபீல் பண்ணுவான்னு சொல்ல நீ உண்மையிலேயே இப்படிதான் நினைக்கிறியா அது கோவத்துல பேசிட்டு இருக்கியான்னு நக்குன் கேக்குறான். அப்ப கேவோட சர்வெண்ட் நக்குன் கிட்ட நைட்டு ஜாம் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயத்த சொல்ல கேவ் அவனை பார்த்து முறைச்சிட்டு இவன் நக்குன் கிட்ட நான் அவனை இங்க இருந்து துரட்டி விட்டுட்டேன் அண்ட் இப்ப நான் என்னோட அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி நான் வேற ஊர்ல இருக்கிற என்னோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளால திரும்ப போய் நடந்துட மாட்ட முடியாது கிளாவ்னு சொல்ல அது கேட்டு நக்கனோட நீ உன்னோட கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுரு, நீ கொடுத்த சாபம் அடுத்த ஜென்மத்துல பழிக்கிடோ இல்லையோ பட் இந்த ஜென்மத்திலேயே நீங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, சோ நீ அவங்க கிட்ட போய் பேசி பிரச்சனையை சரி பண்ணுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இவனும் சுவாயும் அங்க ரெண்டு கிளம்பினதுக்கு அப்புறமா கேவ் ஏனிச்சு வந்து அவங்க போறத பாத்துட்டு நீ நான் நினைக்கிறதான் நீயும் நினைக்கிறியான்னு அவனோட சர்வெண்ட் கிட்ட கேட்க அதுக்கு அந்த சர்வெண்டோ ஆமா நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஜாம் கிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்க. ஆனா கேவோ நான் அதை பத்தி சொல்லல, கிளாவ் இந்த அளவுக்கு தெளிவா மெச்சோர்டா பேசிட்டு போறான் அண்ட் இவனை பார்த்தா மெமரி லாஸ் ஆனவ மாதிரியே தெரியலன்னு சொல்றான். நான் இப்ப நக்குன் ஜாம் கிட்ட பேச வர ஜாம் நீ அந்த மேட்டரை பத்தி பேசுறதா இருந்தா நீங்க இருந்து போயிருன்னு சொல்றான். ஆனா நக்குன் ஜாம் நீ நைட்டு ஃபுல்லா அங்க உட்காந்து வந்திருக்க, சோ நீ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டா எல்லாம் சரியா வந்துடும், அதோட கேவும் வேற ஊருக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான், சோ நீ அதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்ல தென் அங்க சர்வன்ஸ் பேசிக்கிட்ட ரூமர் எல்லாமே உண்மைதானான்னு ஜாம் கேக்குறான். அண்டாடி கேட்டு நக்குன் தென் நீ எல்லாம் தெரிஞ்சுதான் சைலண்டா இருக்கியான்னு கேட்டுட்டு நீ உண்மையிலேயே அவனை லவ் பண்றியா இல்லையான்னு கேட்க அதுக்கு
அதுக்கு ஜாமோ நான் அவனை லவ் பண்ணதான் செய்யறேன், பட் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நாங்க பிரிஞ்சு இருக்கிறது தான் எங்க ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு சொல்லவும் நகுன் அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஜாமோ இங்க ரெண்டு பசங்களால சேர்ந்து இருக்க முடியாது, நீ ரூங் அண்ட் ஐலாட் போரிபன் பிரச்சாவோட கடைய மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல போரிபன் ரூங்க அடிப்பட்ட நிலைமையில ஜாம் கிட்ட கூட்டிட்டு வர ஜாமோ அவன் காயத்தை பார்த்து ஷாக் ஆயிட்டு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அப்ப போரிபனும் நாங்க லவ் பண்ற விஷயம் என் அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால அவரு நைட்டு ஃபுல்லா ஆளுங்களை வச்சு அவரு ரூங்க அடிச்சிருக்காருன்னு சொல்ல அடிக்கடி ஜாமோ இதனாலதான் நான் உன்னை இவன் கூட எல்லாம் சேராடுன்னு சொல்லி வார்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு இவர் ரூங்குக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு பேண்டேஜஸ் எடுக்கிறப்ப அங்க பூரிபனோட அப்பாவும் அவரோட ஆளுங்களும் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடுறாங்க. அப்ப இவரோ பூரிபனை பார்த்து நான் நீ இவனுக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு தானடா சொன்னேன்னு திட்ட பூரிபனோ ப்ளீஸ் பா அவன் சாகுற நிலைமையில இருக்கான்னு சொல்றான். ஆனா இவரும் அவன் சொல்றத கண்டுக்காம அவன் அறிய அவன் அடிக்காதீங்கன்னு ரூம் கட்டுறான். அண்ட் அடிக்கடி இவரோ ரூங்க போய் அடிச்சுட்டு இவரு அவரோட சர்வன்ஸ் கிட்ட இவனா நீங்க அகைன் மேன்ஷனுக்கு இழுத்துட்டு வாங்க, இன்னைக்கு அடிக்கிற அடியில இவ என் பையன் பக்கமே வந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு இவரு பூரிபனை இழுத்துட்டு அங்க ரெண்டு போயிட மத்த ரெண்டு சர்வன்ஸும் ரூங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குற இடத்துக்கு இழுத்துட்டு போறாங்க. கட்மன் ஆயிப்ப ஜாம் நகுன் கிட்ட அடால அன்னைக்கு நைட்டே ரூங்க இறந்து போயிட்டான், அண்ட் அந்த விஷயம் தெரிஞ்சதும் பூரிபனும் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு கேவும் அந்த மாதிரி கஷ்டப்படுறதுல விருப்பம் இல்லன்னு சொல்ல அந்த கேட்டு நகுனும் பட் அந்த பிரச்சனைக்கு காரணம் பூரிபனோட அப்பா மட்டும் தான், பட் கேவோட ஃபேமிலி அந்த மாதிரி கிடையாது, அவங்க பையன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அண்ட் உன்னோட ஃபேமிலியும் பெருசா அதுக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல அதுக்கு ஜாமோ ஆனா ஒரு டாக்டரா நான் என்னோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்ல அதுக்கு நகுனோ பேஷன்ஸ் உன்னோட டேலண்ட் பார்த்து தான் உன்கிட்ட வருவாங்க, நீ யார் கூட இருக்குன்றத பாட்டு இல்லன்னு சொல்லிட்டு அந்த ஃபியூச்சர்ல இது எல்லாமே கண்டிப்பா மாறிடும், யார் வேணாலும் யார் கூட வேணாலும் இருக்கலாம்னு சொல்ல அது கேட்டு ஜாமோ நீ இப்ப சரியாயிட்டேன்னு நான் நினைச்சேன், ஆனா நீ இன்னமும் கிறுக்க நாடா இருக்கேன்னு சொல்லிட்டு நீ சொல்ற ஃபியூச்சர் எப்ப வருமோ அந்த அது வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்ல அந்த கேட்டு நகுனோ ரூங்க அவன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவன் பூரிபனை விட்டு கொடுக்கல, தென் நீ மட்டும் எடுக்க கேவ விடணும்னு கேட்டுட்டு நீ சீக்கிரமா அவன் கிட்ட போய் பேசுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு அங்க ரெண்டு கிளம்புறான். கட்பனா இப்ப நகுனும் சுவாயும் போட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப சுவாய் போட் எப்படா வரும்னு நகுன் கேட்க சுவாய் அதுக்கு ரிப்ளை பண்ணாம ஏதோ ஒரு நினைப்புல உட்காந்து இருக்கான். அப்ப நகுனோ நீ ஐலாட் அண்ட் ரூங்க பத்தி நினைச்சிட்டு இருக்கியாடான்னு கேட்க அதுக்கு சுவாயும் ஆமான்னு சொல்லிட்டு லவ்வர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு விடக்கூடாதுன்னு சொல்றான். தென் உங்களுக்கும் லார்ட் பாப்புக்குள்ளயும் என்ன பிரச்சனை மாஸ்டர்னு கேட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் காலையில ரெண்டு சோகமா இருக்கீங்க, சோ நீங்க பிரேக்கப் பண்ணிட்டீங்களான்னு கேட்க அதுக்கு நகுனோ நீ எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேக்குறான். அந்த சுவாயும் அது சொல்றது கஷ்டம், பட் நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறதுக்கு பதிலா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது எவ்வளவோ மேல்னு சொல்லிட்டு நீங்க ஜாம்க்கு சொன்ன அட்வைஸ் உங்களுக்கும் சூட் ஆகும், சோ பழைய மாதிரியே இப்போ நடக்க விட்டுறாதீங்கன்னு சொல்ல அதை கேட்டு நகுனும் பழைய மாதிரியான்னு யோசிச்சுட்டு இவன் சுவாய் கிட்ட நீ என்ன பாப்பா பாக்குறதுக்கு கூட்டிட்டு போறியாடான்னு கேக்குறான். கட்மன் ஆய்ப்ப இவங்க ரெண்டு பேரும் டீ ஹவுஸ்ல இருக்காங்க. அப்ப பாப்போம் நீ என் கூட டீ குடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டியே, சோ என்ன விஷயமா என்ன பாக்க வேண்டான்னு கேட்க நகுனும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும்னு சொல்றான். பட் இவங்க பக்கத்துல ஏச்சாயும் அங்க வேலை செய்யற இன்னொரு பையனும் நின்னுட்டு இருக்க நகுன் அவங்க கிட்ட ஆர்டரை பிளேஸ் பண்ணி அவன் அங்க இருந்து அனுப்பி விட்டுறான். தென் நகுன் பாப் கிட்ட நான் சர்ச் கிட்ட க்ளோஸா போறதுக்கான காரணம் என்ன நானே ஆரம்பிக்க நீ அவனை சந்தேகப்படுறியான்னு பாப் கேக்குறான். தென் நான் தான் அப்பவே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது இல்லடான்னு சொன்னலன்னு கேட்க அடிக்கடி நகுனோ இப்ப என்னோட மெமரிஸ் கொஞ்சம் திரும்ப வந்துருச்சு, அண்ட் நான் காணாம போறதுக்கு முன்னாடியே சர்டனை அட்டாக் பண்ணான்னு சொல்றப்ப அங்க ஏச்சாய் நகுன் கேட்ட ஆர்டரை கொண்டு வந்துடுறான். அப்ப நகுனோ எனக்கு ஸ்பீச் வேணும்னு கேட்டு அகைன் அவன் அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு இவன் பாப் கிட்ட நீ ஆல்ரெடி என்ன பத்தின ஒரு ரூமரை கேள்விப்பட்டிருப்ப, ஆக்சுவலி நான் பீமா பார்க்க போனதுக்கான காரணம் அவளுக்கு சர்ட பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மெங்காங்க நகுன் கிட்ட ஸ்வீட்ஸ்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க கேப்பே விடாம அந்த ஸ்வீட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிட பாப்பா அவங்கள ஸ்டாப் பண்ணி நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்றான். அந்த கேட்டு மெங்கா அவங்களோட ஸ்டாஃப் எல்லாரையும் அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு இவங்களும் அங்க இருந்து போறப்ப நகுன் அவங்கள ஸ்டாப் பண்ணி எனக்கு இப்ப மெமரி லாஸ் ஆயிருச்சுன்றது உங்களுக்கு தெரியும் தானே, நான் லாஸ்ட் டைம் இங்க வந்து சண்டை போட்டப்ப நான் யார் கூட சண்டை போட்டேன் அது சர்டான்னு கேட்க அதுக்கு மெங்கோ அவன் கிடையாது, அன்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு சைனீஸ் ஆளோட இங்க வந்திருந்தா, ஆண்டி அந்த பொண்ணு கிட்ட போய் பிரச்சனை பண்ண, சோ நானும் உன்னை திட்டி இங்க இருந்து துரட்டி விட்டேன்னு சொல்லிட்டு இதுக்காக நீங்க எனக்கு பனிஷ்மெண்ட் தந்துடாதீங்க மைலாட், நான் என்னோட இடத்த அமைதியா வச்சுக்கிட்ட அப்படி பண்ணனு பாப் கிட்ட சொல்ல அண்டாடி கேட்டு பாப்போம் இப்ப நான் உங்களை ஒன்னும் சொல்லலையேன்னு சொல்றான். அண்ட் அப்ப நகுனோ நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும்ன்ற வெறியில நான் என்னோட எமோஷன்ஸை ஏடாகுடமா வெளிக்காட்டியிருக்கேன், பட் இதுல ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், இம்முக்கு கண்டிப்பா இது ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவன் அவாய்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நான் அகைன் ஹவுஸ் ஆஃப் பிளஸருக்கு போயிட்டு அவகிட்ட பேசணும்னு சொல்ல அது கேட்டு பாப்போம் இப்ப எடுக்க நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, நீ எப்பவும் எனக்கு தெரியாம தானே இதெல்லாம் பண்ணுவேன்னு கேட்க அது கேட்டு நகுனோ பாப்போட கையை பிடிச்சு எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு, இந்த உலகத்திலேயே என்னால ஒன்ன மட்டும் தான் கண்மூடி நம்ப முடியும், சோ இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட ரெண்டு அடியும் மறைக்க மாட்டேன்னு சொல்ல அதை கேட்டதும் பாப் ஸ்மைல் பண்றான். தென் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல அதை கேட்டு நகுனோ ஹாப்பி ஆயிட்டு பட் நீ அங்க என் கூட ஹவுஸ் ஆஃப் பிளஸருக்கு வந்தா உன்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிருமேன்னு சொல்ல அதை கேட்டு பாப்புக்கு ஒரு ஐடியா வருது. அண்ட் இப்ப சர்டும் நகுன் எப்பயாச்சும் தனியா மாட்டுவானான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கறனால பாப் நகுனோட சேஃப்டிக்காக சுவாயா இந்த பிளான்ல ஆட் பண்றான். அடுப்படி சுவாய் மாறு வேஷத்துல நகுன் கூட இந்த இடத்துக்கு வரான். அண்ட் அங்க பாப் நினைச்ச மாதிரியே சர்டோட ஃப்ரெண்டு நகுன் கிட்ட வந்து பிரச்சனை பண்றான். அப்ப சுவாயோ நம்ம பொடி இடத்துல இந்த மாதிரி சண்டை போட வேண்டாமேன்னு சொல்லிட்டு நான் வேணா உன் கூட வரட்டுமான்னு கேட்க இவனும் நான் உன்ன மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லி சுவாயை திட்டி விட்டுறான். அப்புறம் இவன் நகுனோட கைய பிடிச்சிட்டு நேற்று நைட்டு நான் உன்ன காட்டுக்குள்ள ஃபாலோ பண்ணி வந்தேன், பட் நான் அங்கேயே தெரியாம தூங்கிட்டேன், தென் அதுக்கப்புறமா லார்ட்
ஸ்மார்ட் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டான். பட் இன்னைக்கு உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் நக்குன அங்க ரெண்டு இழுத்துட்டு போக ட்ரை பண்றப்ப பாப்பா அங்க மாறு விஷயத்துல வந்து நக்குன காப்பாற்றான். அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் அங்க ரெண்டு ஓடி போயிட அங்க கூட்டமா இருக்கிறனால சர்டோட ஃப்ரெண்டால அவங்கள ஃபாலோ பண்ணி போக முடியல. கட் பண்ணா இப்ப நக்குன் பிம்ம மீட் பண்ணி சர்ட் ஏதாச்சும் ட்ரக் டீலிங்ஸ் பண்ணிட்டு இருக்கானான்னு கொஸ்டின் கேக்குறான். ஆனா பிம்மோ நான் அவன் அதை ஸ்மோக் பண்ணி பாட்டிருக்கேன், பட் அவன் செல் பண்றானா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல அடிக்கடி நக்கணும் டென் அன்னைக்கு டீ ஹவுஸ்ல எதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்ண, உனக்கு எதுவும் தெரியாதுன்னா நீ அப்பவே என்கிட்ட பேசிருக்கலாமேன்னு கேட்க அதுக்கு பிம்மோ ஒழுங்கா ஆன்சர் பண்ணாம உன்னோட டைம் இன்னைக்கு முடிய போடு, சோ நீ போயிட்டு நாளைக்கு வான்னு அவன் அங்க இருந்து துரத்துறதுலயே குறியா இருக்கா. அவன் நக்குனா அவளுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு இப்ப சொல்லு சர்ட் ஏதாச்சும் டீலிங் பண்ணிட்டு இருக்கானான்னு கேட்க அதை வாங்கிட்டு பிம்மோ அவன் ஒரு சிலட பண்ணிருக்கலாம்னு சொல்றான். சோ அதை கேட்டு நக்கணும் தென் கண்டிப்பா அவனுக்குன்னு ஒரு மீட்டிங் பிளேஸ் இருக்கணும் தானே கேட்டுட்டு அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்க அதுக்கு பிம்மோ ஒழுங்கா பதில் சொல்லாம இப்ப நான் இங்க இருந்து போயாகணும், நீ இங்க இருக்க நினைச்சனா நான் உனக்கு வேற ஆள் அனுப்பி விடுறேன்னு சொல்ல நக்குனும் அவளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா பே பண்ணிட்டு எனக்கு உன் கூட தான் பேசணும்னு சொல்றான். அண்ட் அதுக்கு பிம்மோ என்னால முடியாது, நான் அடுத்தடா சர்ட போய் மீட் பண்ணணும்னு சொல்ல இங்க வெளியே சுவாய் ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கான். அப்ப சோப்பா அவனை பார்த்துட்டு அந்த பொண்ணு யாரு பார்க்க புதுசா இருக்கான்னு பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட கேட்க அவங்களும் எங்களுக்கும் அது யாருன்னு தெரியல, அந்த பொண்ணு மாஸ்டர் கிளாவ் கூட தான் வந்தா, அந்த வண்டர்ல இருந்து எதுவும் பண்ணாம அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்ல அடிக்கிட்டு சோப்பாவோ சுவாய் கிட்ட வந்து நீ யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு விசாரிக்கிறாங்க. அந்த அடுக்கு சுவாயும் பதில் சொல்ல தெரியாம தடுமாறிட்டு இருக்கிறப்ப சர்டும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்து பிம் எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. அந்த அடுக்கு சோப்பாவோ இப்ப ஒரு கெஸ்ட் கூட இருக்கான்னு சொல்ல கெஸ்டா இல்ல கிளாவ் கூடயான்னு சர்டு கேக்குறான். தென் நான் தான் அவளை அவன் கூட அனுப்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லன்னு கோவப்பட சோப்பாவோ எங்களால இங்க அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லி ஆர்கியூ பண்றா. குறுக்க சிவாய் பூண்டு நான் உங்க கூட வரட்டுமான்னு கேட்க அடிக்கிட்டு சர்டோ சிவாய் கிட்ட வந்தவனை பார்த்துட்டு நீயும் பார்க்க அழகாடா இருக்க, சோ இப்ப நீ ஆளுங்க 2 பேரை கவனி, நான் அதை உட்காந்து வேடிக்கை பாக்குறேன்னு சொன்னதும் நானே இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனேன்னு சிவாய் நினைக்கிறான். அதே நேரத்துல இங்க நக்குனோ பிம் கிட்ட உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சு நீ பயப்படாத, அவங்களால உன்னை எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டு இவன் அவன் கொண்டு வந்த அமௌண்ட் எல்லாத்தையும் பிம் கிட்ட கொடுத்துடுறான். தென் நீ உண்மையா சொல்லுன்னு கேட்க அதை கேட்டு பிம்முக்கோ கண்ணெல்லாம் கலங்கிருது. சோ நக்குனோ என்னாச்சுன்னு ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனான்னு கேட்க அதுக்கு பிம்மு நான் உன்னை என் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், ஆனா நீ உன்னோட பணத்தை வச்சு என்ன வாங்க பாக்குறலன்னு கேட்டு கடைசியில நீயும் என்ன ஒரு ப்ராப்பர்ட்டியா தான் பாக்குறலன்னு கேட்க நக்குனோ நான் அப்படிலாம் நினைக்கலன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு பிம்மோ நீ லாஸ்ட் டைம் இங்க வந்தப்ப கூட நீ என்கிட்ட இதே கொஸ்டின்ஸ் தான் கேட்டேன், அண்ட் அப்பவே நான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன், அந்த சர்டு மோசமானவன் தான் ஆனா ட்ரக்ஸை இம்போர்ட் பண்ற அளவுக்கு மோசமானவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த ஒரு கொஸ்டின்ஸும் கேட்காது, நீ இது வரைக்கும் கேட்டதுலயே என் மனசு உடஞ்சு போச்சுன்னு எமோஷனலா பேச அது கேட்டு நக்குனோ சைலண்டா அங்க ரெண்டு எஞ்சி போயிடுறான். அண்ட் அவன் அங்க ரெண்டு போனதுக்கு அப்புறமா பிம்மோ நக்குன் அங்க வச்சுட்டு போன காயின்ஸ் எல்லாத்தையும் இவ எடுத்து வச்சுக்கிறா. அதே நேரத்துல இங்க வெளியே சர்டோட ஆளுங்க 2 பேரும் சுவாய ஒரு ரூம்குள்ள இழுத்துட்டு போக நக்குனோட பாட்டுட்டு டேய் அவளை விடுங்கடா, அவன் நான் கூட்டிட்டு வந்த பொண்ணுன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு சர்டும் நக்குனோட சட்டைய பிடிச்சு என்ன பார்த்தா என்ன உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதாடா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பொண்ணே இல்ல, அவன் உன்னோட சர்வெண்ட் தானேன்னு கேட்டுட்டு எல்லாரும் நீ வேற ஆளா மாறிட்டேன்னு சொல்றாங்க, பின்ன நீ எடுக்கிற ஆள்கிட்டயே வந்துட்டு இருக்கன்னு கேட்டுட்டு உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வந்திருக்குன்னு கேட்க அண்ணாங்க வந்து அவங்க சண்டைய ஸ்டாப் பண்றான். தென் இவன் வழக்கம் போல சர்ட திட்டிட்டு இவன் நக்குன வீட்டுக்கு போக சொல்ல நக்குனோ சுவாய கூட்டிட்டு அங்க ரெண்டு போறான். தென் இவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கு அப்புறமா பாப்பா அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க அண்ணாட பாட்டுட்டு பாப் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறான். அப்ப நான் இப்ப சுவாய் இங்க அவனோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ண நகுனாடி கேட்டு சிரிக்கிறான். அப்ப சுவாயோ என்ன மாஸ்டர் இது உங்களுக்கு காமெடியா இருக்கா, அங்க இருந்து நான் செத்து பொழைச்சு வந்திருக்கேன்னு சொல்ல கேட்டு நகுனா அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு நீ இல்லாம என் வாழ்க்கை ரொம்ப போரிங்கா இருக்கும்டான்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா பாப்போ சுவாய் கிட்ட இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சோ நீ போய் தூங்குடா, இதுக்கப்புறம் நான் கிளாவ பாட்டுக்கிறேன்னு சொல்ல அதை கேட்டு சுவாயும் உடனே தூங்குறதுக்கு போயிடுறான். அதுக்கப்புறமா பாப் நகுன் கிட்ட நீ அங்க என்ன கண்டுபிடிச்சேன்னு கேட்க நகுனும் பெருசா ஒன்னும் இல்ல, அவ சர்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றான்னு சொல்ல அதை கேட்டு பாப்போ இது கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கொஞ்ச நாள் முன்னாடியே சோல்ஜர்ஸ் சில ட்ரக்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க, அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இருந்தா அவங்க கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு சைலண்டா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல அண்ட் அதை கேட்டு நக்குனும் நம்ம சர்ட இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணா நமக்கு அதை பத்தின க்ளூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். தென் எதுக்காக சர்டு ஹன்னை பார்த்து அவ்வளவு பயப்படுறான்னு கேட்க பாப்போ அவன் அடிக்கடி மார்க்கெட்ல பிரச்சனை பண்ணுவான், அண்ட் அது மோஸ்ட்லி ஹன்னோட ஏரியாக்குள்ளதான் நடக்கும், சோ அதால அவன் ஹன் கிட்ட அடி வாங்கியிருக்கான்னு சொல்ல தென் ஹன்னுக்கு இதை பத்தி ரச்சன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு நக்குன் கேட்க அதுக்கு பாப்போ அது என்னன்றத நான் பாக்குறேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா நக்குனோ பாப்பா பார்த்து சிரிச்சுட்டு இவன் அங்க இருக்கிற வைன் பாட்டில் எடுக்கிறக்க கை நீட்ட பாப்பா அவனுக்கு முன்னாடி அந்த வைன் பாட்டில் எடுத்து தள்ளி வச்சிடுறான். அப்ப நக்குனோ பாப்பா கியூட்டா பாட்டு ஐஸ் வைக்க ட்ரை பண்ண பாப்போ நீ இது வரைக்கும் குடிச்சதே போடும், நீ ரொம்ப அதிகமா குடிச்சா அப்புறம் உனக்கு தலைவலி வந்துரும்னு சொல்ல அண்டாட கேட்டு நக்குனோ பட் இதை குடிச்சா தலைவலி வராதுன்னு நீ தானே சொன்னு சொல்லிட்டு இவன் இன்னொரு கிளாஸ் வைனுக்காக பாப்புக்கு ஐஸ் வைக்க பாப்போ அவனோட கியூட்னஸ் தாங்க முடியாம இதுதான் கடைசி கிளாஸ், இதை குடிச்சிட்டு ஒழுங்கா தூங்க போன சொல்லி அவனுக்கு ஊட்டி கொடுக்கறான். அப்ப நக்குனோ அதை குடிச்சு முடிச்சுட்டு அகைன் பாப்பா பாக்க பாப்போ கிளாவ் அவ்வளவுதான் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் நீ எப்படி கேட்டாலும் நான் தரமாட்டேன்னு சொல்ல அதுக்கு நக்குனோ நான் அதுக்காக பாக்கல, இப்ப நீயும் எனக்கு ஹெல்ப் பண்றத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல அதை கேட்டு பாப்போம் நான் எப்பவும் உன் கூடயே இருந்து உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நீ அடிக்க நாளும் பண்ணுவியான்னு கேட்டு இவன் நக்குனை கிஸ் பண்றதுக்கு கிட்ட வர அதை வெளியே இருந்து பாப்போட 2 ஆன்டிஸும் பாத்துறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் இவங்களை பாப்போட கசின்ஸ்னு சொல்லிருப்பேன், பட் இவங்க கசின்ஸ் கிடையாது, பாப்போட ஆன்டிஸ். அண்ட் இப்ப ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இங்க பாப்போ நக்குனை கிஸ் பண்றதுக்கு கிட்ட வர நக்குனோ நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அங்க 2 எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா
அடுத்த நாள் பாப்போட அம்மா இவங்க கிட்ட பாப்பா அவன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டேன்றான். எப்போ அந்த டாபிக் எடுத்தாலும் நான் இன்னும் அதுக்கு ரெடி ஆகலன்றதே சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல அதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் மேபி அவன் வேற யாரையாச்சும் லவ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் அது யாரா இருக்கும்? அவன் நாள் ஃபுல்லா அவனோட டியூட்டிஸ பாக்குறான். அதை விட்டா எப்ப பாரு அந்த கிளாவ் கூடிய சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல அதை கேட்டு இவங்களோ கிளாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் வரப்போகுது, அதுக்காக தான் பாப்பா அவனுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்ல அதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் படிக்காம அவன் எப்படி எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவான்? இது வரைக்கும் நாங்க அவனை புக்க கையில வச்சே பார்த்தது இல்ல, அவன் எப்ப பாரு விளையாடிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த நேத்து கூட அவன் ஏதோ ரோல் பிளே பண்ண போறேன்னு சொல்லிட்டு எங்களோட ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு போனான்னு சொல்லி ஒரு வேலை கிளாவ் அந்த மாதிரி இருப்பானோன்னு இவங்க ரெண்டு பேரும் அவனை கலாய்க்க பாப்போட அம்மா அவங்கள ஸ்டாப் பண்ணி அவங்கள திட்டுறாங்க. ஆண்டாடு எல்லாத்தையும் சாய் கேட்டுட்டு அட பாப்பன் நக்குன் கிட்ட வந்து சொல்ல ஆண்டாடு கேட்டு நக்குனோ பாப்பை பண்ணுவேன் என்ன பண்றது, உன்னோட அம்மா மட்டும் தான் என் மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு சொல்ல அதுக்கு பாப்போ நம்ம இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கலாம், நான் லேடி வர்ணாவை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை லவ் பண்றத ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்ல இதை கேட்டதும் சிவாயும் சாயும் அவங்கள தனியா பேச விட்டுட்டு அங்க ரெண்டு கிளம்பிடுறாங்க. அப்ப பாப்போ நக்குன் கிட்ட நீங்க வந்ததுல இருந்தே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணு பிடிக்காது, ஆண்டி என்னோட பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை விட உன் மேல அதிக அன்பு வச்சிருக்கிறனால அவங்களுக்கு பொறாம, டோனி அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, என்னோட அம்மாக்கு எப்பவுமே ஒண்ணு பிடிக்கும்னு சொல்ல அதை கேட்டு நக்குனோ இது சொல்ற அளவுக்கு ஈஸியா இருக்காதுன்னு சொல்றான். அண்ட் பாப்போ அது எனக்கும் தெரியும், பட் இங்க எதுவுமே நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிடாது, என்னோட பேரண்ட்ஸ் கூட ஈஸியா ஒண்ணு சேரலன்னு சொல்லிட்டு நீ உன்னோட மனசு சொல்றத மட்டும் கேளு, மத்தட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டுக்கலான்னு சொல்றான். அப்ப காங்க அங்க வேகமா ஓடி வந்து அங்க வழியில இருந்த சுவாய தள்ளி விட்டு இவன் பாப் கிட்ட ஓடி வந்து உட்காந்து உங்களோட பெட்ரோல் யூனிட் ஒரு இடத்துல ட்ரக்ஸ கண்டுபிடிச்சிருக்கிறடா, உங்களோட சபார்டினேட் கிளா வந்து சொன்னாருன்னு சொல்ல அன்னைக்கு நைட்டு பாப் அந்த சீனுக்கு வந்து பாக்குறான். அப்ப அங்க ஹன் பாப்ப பாட்டதும் நாம இது லாஸ்ட் டைம் மாதிரியே எரிச்சிடலாமான்னு கேட்க அதுக்கு பாப்போம் இந்த டைம் நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம், இது எல்லாத்தையும் நம்ம ரூம்குள்ளே எடுத்து வைக்கலாம், அண்ட் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தா அவங்க கண்டிப்பா இதை எடுக்கிறதுக்கு இங்க வருவாங்கன்னு சொல்ல அந்த மாதிரி முட்டாள்தனத்தை யார் பண்ணுவான்னு ஹன் கேக்குறான். அதுக்கு பாப்போம் நம்ம லாஸ்ட் டைம் விட இப்ப அதிகமா பிடிச்சிருக்கோம், சோ இதோட வேல்யூவும் அதுக்கேட்ட மாதிரி அதிகமா தான் இருக்கும், அதனால அவங்க இதை அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஹன்னு மற்ற கார்ட்ஸ் கிட்ட அந்த மூட்டைங்களை மேல இருக்கிற ரூம்ல போய் வைக்க சொல்றான். தென் எல்லாரும் அங்க ரெண்டு போனதுக்கு அப்புறமா பாப் கிளா கிட்ட நீ போய் சர்ட் மேல ஒரு கண்ணு வைடா, அவன் ஏதாச்சும் திருட்டுத்தனம் பண்ணானா உடனே அவனை அரெஸ்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி அனுப்பி விடுறான். கற்பனா இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கார்ட்ஸ் எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண போக நகுனும் சுவாயோ அந்த இடத்த மறைஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காங்க. அப்ப சுவாயோ நகுன் கிட்ட மாஸ்டர் கிளா நான் உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், பிளீஸ் நம்ம மேன்சனுக்கே திரும்ப போயிடலாம், லார்ட் பாப்புக்கு மட்டும் நீங்க இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடுனா அவரு என் தலையை வெட்டிடுவாருன்னு சொல்ல நகுனும் இங்க என்ன நடக்குதுன்றத நான் என் கண்ணால பாட்டாகணும்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கான். அப்ப அங்க மேல ஒவ்வொருத்தரா விழுற சத்தம் கேட்கவும் இவங்க ரெண்டு பேரும் அங்க என்ன நடக்குதுன்னு மேல வந்து பாக்குறாங்க. அப்ப இங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாரும் வாமிட் பண்ணி விழுந்து கிடக்க சுவாய் அந்த வைன் பாட்டில் எடுத்து பார்த்துட்டு இதுல என்னமோ இருக்குன்னு நகுனுக்கு சிக்னல் காட்டுறான். அந்த நகுனும் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இதுல இருந்து கேஸ்டர் பீன் ஸ்மெல் வருது, சோ யாரோ இவங்களுக்கு பாய்சன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க சில பேர் வர சத்தம் இவங்களுக்கு கேக்குது. சோ உடனே இவங்க ரெண்டு பேரும் அங்க மறைஞ்சு நின்னுக்க அங்க வந்த சில பேர் அந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு அங்க இருக்கிற மூட்டைகளை எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப நகுனும் சிவாயும் அவங்களை கிட்ட போய் பாக்குறப்ப அங்க ஒருத்தன் இவங்க இருக்கிறத பாட்டு இவங்களை கட்டியால அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நகுனா அவனால முடிஞ்ச வரைக்கும் அவன் கூட சண்டை போடுறான். அப்ப அங்க காங்க வந்துட்டு அந்த ஆள் அடிச்சு போட அந்த சத்தம் கேட்டு உள்ள இருக்கிற மற்றவங்களும் வெளில வந்துடுறாங்க. அப்ப அதுல ஒருத்தன் நகுன கட்டியால குட்ட வரப்ப குறுக்க பாப் வந்து அவன் கூட சண்டை போடுறான். அந்த பாப் அந்த ஆளோட கையில வெட்டிற அவனும் எஸ்கேப் ஆகி அங்க ரெண்டு ஓடிடுறான். அந்த பாப்பும் அவனை ஃபாலோ பண்ணி போறப்ப நகுன் பயத்துல பாப்ப கட்டி கூப்பிட பாப் உடனே அவனை விட்டுட்டு நகுனை வந்து ஹக் பண்ணிக்கிறான். கற்பனா இப்ப இவங்க மேன்ஷனுக்கு வந்ததும் பாப் நகுனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. நகுனும் அங்க வந்தவங்க கதவை உடைக்கல, அவங்க சாவிய போட்டு திறந்து உள்ள போனாங்கன்னு சொல்லிட்டு அதோட அவங்க யாருக்கும் சந்தேகம் வராம அவங்க அங்க ரெண்டு கார்ட்ஸுக்கு பாய்சன் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அந்த கல்பரேட் உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கான்னு சொல்ல அது கேட்டு பாப்போம் ஓ அப்படியான்னு கேக்குறான். அப்ப நகுனோ நீ ஒருத்தன் கையில வெட்டினல அப்போ அவன் கத்துனது சர்டோட வாய்ஸ் மாதிரியா இருந்ததுன்னு சொல்ல அதுக்கு பாப்போம் அது அவன் கிடையாது, நான் சர்ட கவனிக்கிறதுக்கு என்னோட சபார்டினேட் கிளாவை அனுப்பிவிட்டேன், அண்ட் அவன் இந்த இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் அவன் சர்ட தான் பார்த்துட்டு இருந்தான்னு சொல்ல இதை கேட்டதுக்கு அப்புறமா நகுனோ உனக்கு என் மேல கோவம் இருந்தா என்ன திட்டிருன்னு சொல்றான். அண்டடுக்கு பாப்போம் நீ ஆல்ரெடி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, சோ நான் மேலும் உன்னை திட்டி கஷ்டப்பட வைக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இவன் அங்க ரெண்டு போறப்ப நகுன் ஓடி வந்து அவனை ஹக் பண்றான். அண்டடுக்கு அப்புறமா பாப் நகுனை திரும்பி பாட்டு நீ இப்படி உயிரோட இருக்கிறத பார்க்கும் போதுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, சோ ப்ளீஸ் நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அண்ட் இது ஒன்னும் என்னோட ஆர்டர் கிடையாது, இது என்னோட ஹம்பிளான ரிக்வெஸ்ட்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் எங்க போனாலும் நீ அதை செய்யறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சு பாருன்னு சொல்ல அதை கேட்டு நகுனோ பாப் கிட்ட சாரி கேட்டுட்டு இதுக்கப்புறம் நான் பாத்ரூம் போனா கூட உன்கிட்ட சொல்லிட்டு போறேன், சோ ப்ளீஸ் நீ என் மேல கோவமா இருக்காடன்னு சொல்ல அதை கேட்டு பாப் ஸ்மைல் பண்றான். சோ நகுனோ இப்ப எடுக்க நீ சிரிக்கிறேன்னு கேட்க பாப்போ ஏன்னா நீ கியூட்டா இருக்க, ஒரு காலத்துல பிடிவாடக்காரனா இருந்தவன் இப்ப கியூட்டா நடந்துக்கிறத பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு நகுனோ வெக்கப்பட்டுக்கிட்டே இப்ப நான் சோகத்துல இருக்கேன்னு சொல்றான். அண்டட கேட்டு பாப்போம் பட் இப்போ நீ சிரிக்கிறத பார்த்தா அப்படி தெரியல என்ன சொல்லிட்டு இவன் நகுனை ஹக் பண்ணி கிளாவ் நமக்கு இன்னும் நிறைய கஷ்டம் வரும்ன்றது எனக்கு தெரியும், பட் நான் அது எல்லாத்துல இருந்து உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றான். தென் நீ இப்ப என்னோட லவ் ஏட்டுப்பியான்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ண நகுனோ அவனை கிஸ் பண்ணி இதுதான் என்னோட ஆன்சர்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா பாப்போம் நகுனை கிஸ் பண்ண ஆண்டட் அப்படியே வழக்கம் போல ரொமான்ஸ்ல போய் முடியுது. அண்ட் இதோட எபிசோட் 8 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்
ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in next video.